பாண்டியனுக்கு மயக்கமெல்லாம் தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறம், "அரசி நீயா அது? நான் உன் மேல எவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சிருந்தேன். இங்க இருக்கிற பசங்கள்லாம் தான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. நான் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய விட, நீ என் பேர காப்பாத்துவ. உன்னுடைய கல்யாணத்த நான் ஜாம் ஜாம்னு முடிக்கலாம்னு நெனச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு கூட நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து பொண்ணு உன்னைய கேட்டுட்டு வந்தாங்க. அப்ப கூட சரி ஓகே இத பத்தி நம்ம பேசலாம்னு நெனச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீ இப்படி பண்ணிட்டியே!" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி சொல்றாங்க, "அவகிட்டலாம் என்னங்க பேச்சு? யாருங்க அந்த பையன்? அவங்ககிட்ட நம்ம பேசி சீக்கிரமா இவளுக்கு கல்யாணத்த முடிச்சு வைப்போம். கல்யாணத்த முடிக்காம இருக்கிறனால இவ்வளோ பிரச்சனை. அவ படிச்சுட்டு போறான்னு சொல்லி அவ போக்குல விட்டதுக்கு கடைசியில இப்படி பேர கெடுத்துட்டு வந்துருக்காளே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சரவணன் சொல்றாங்க, "அப்பா அரசி மேலையில எந்த ஒரு தப்பும் இருக்காதுப்பா. எல்லாம் இந்த குமரன் வேலையா இருக்கும். அவன் தான்ப்பா சொல்லிக் குடுத்து உன் மனச ஏதாவது கலச்சிருக்கணும்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி சொல்றாங்க, "அவ சொன்னா இவளுக்கு புத்தி எங்க போச்சு? வீட்ல ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. இத பார்த்து வளர்ந்த அரசி உனக்கு அறிவு கிடையாதா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அப்போ பாண்டியன் சொல்றாங்க, "இங்க பாரு சரவணன் சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் அவனுடைய வேலையா இருக்கும். அங்க இருக்கவங்க சொல்லிக் குடுத்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்ட விட்டு வெளில போயி, அங்க போய் "வெளில வாங்கடா குமரா வெளில வா" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுறாங்க. அப்ப எல்லாருமே வெளில வராங்க. அப்ப குமரனோட அப்பா வந்துட்டு, "என்னடா எதுக்குடா சத்தம் இவ்வளோ ஓவரா இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ எதுக்குடா இப்படி பண்ணி வச்சிருக்க? உன் பையன வளர்த்த லட்சணம் பத்தி தான் இப்ப தெரியுதே. என்னென்னமோ வாய் மேல பல்ல போட்டு அப்படி வந்து பேசுவ நீயி. எங்க வீட்ல இருக்க பசங்கலாம் சரியில்ல அப்படி இப்படின்னு. இப்போ உன் பையன் மட்டும் என்னடா பண்ணி வச்சிருக்கான்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா குமரனுடைய பெரியப்பா, "என்னடா நடக்குது? பாண்டியன் எதுக்குடா என்னடா சத்தம் போட்டுருக்கான்? குமரா என்னடா பண்ண நீயி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாப்புல, "நான் சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது. அங்க அரசிய அவன் லவ் பண்றான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்கா பார்க்குறாங்க. அப்ப வடிவு சொல்றாங்க, "ஏன் தம்பி இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு, இல்லைங்க நீ முன்னாடியே தெரியும்ன்ட்டு இல்ல. இப்ப தான் வந்து பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி சொன்னான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லி சொல்றப்போ சுகன்யா சொல்றாங்க, "இவங்க 2 பேரும் இன்னைக்கு படத்துக்கு போனாங்க. போன இடத்துல என் கையும் களுமா மாட்டிட்டாங்க. அதனால தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "படத்துக்கு வேற போனீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன் சுகன்யா உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா?" அப்படிங்கிற மாரி வடிவும் கேட்குறாங்க. கேட்டதுக்கு, ஆமாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏன் இத்தனை விஷயம் நடந்திருக்குது. வீட்ல ஒண்ணுமே தெரியாத மாரி நீ கூடவே இருந்திருக்கிறீ. என்கிட்ட முன்னாடி இத பத்தி சொல்றது இல்லையா? சொல்லியிருந்தா நாங்க குமரன கண்டிச்சிருப்போம்ல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ பாட்டி, "ஏன்டா என்னடா வேலை பண்ணி வச்சிருக்கிற நீ? ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாது. இப்ப அவங்க வீட்ல வேற அந்த பொண்ண வந்து நீ வந்து பழகியிருக்க. கல்யாணம் வேற பண்ற ரேஞ்சுல நீ வந்து அந்த அளவுக்கு நீ வந்து படத்துக்கு வரை கூட்டி போயிருக்கிறியாடா? ஏன்டா அப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாண்டியன் சொல்றாங்க, "என்ன உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அப்ப ஏற்கனவே தெரிஞ்சு தானே இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க இங்கெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்பதான் விஷயத்த சொல்லியிருப்பானாட்ருக்கு தம்பிகிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், எங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து பிரச்சனை 2 பேர் குடும்பத்துக்கும் பெருசாகுது. அப்போ கோமதி சொல்றாங்க, "இங்க பாரு குமரா, இங்க பாரு இனிமேலு இந்த மாரி விஷயமெல்லாம் பண்ணக்கூடாது. அவளுக்கு நாங்க வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். மாப்பிள்ளை பார்த்தது மட்டும் இல்லாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி சீக்கிரமா பண்ணி வச்சுருவோம். இனிமேலு அவள பத்தி எதுவும் நினைக்கக்கூடாது. அரசி நீயும் அங்க போகக்கூடாது" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. "அம்மா அப்படி இல்லம்மா. அவன் ரொம்ப நல்லவன்" அப்படிங்கிற மாரி குமார பத்தி அரசி சொல்றாங்க. "இவ்ளோ பேசிட்டு இருக்கோம். நீ என்ன பேசிட்டு இருக்கிற?" அப்படிங்கிற மாரி பாண்டியன் வந்து அரசிய வந்து அடிக்க போறாங்க. அப்ப கோமதி, "இங்க பாருங்க நம்ம பொண்ணு மேல நம்ம கை வைக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ அப்ப சரவணன் சொல்றாங்க, "எல்லாம் இந்த 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 குமரன் பண்ண வேலையா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா யோசிக்கிறாங்க, அப்ப ஏற்கனவே இந்த ச சுகுணா சுகன்யா தான் வந்து இந்த வேலைய பண்ணியிருந்திருக்கணும். சுகன்யா அடிக்கடி போய் அரசிகிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு சந்தேகமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "இங்க பாருங்க சுகன்யா, நீங்க ஏற்கனவே வந்து அரசிகிட்ட அடிக்கடி வந்து பேசிட்டு போனதுல எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது. ஏதோ 2 பேத்துக்குள்ள ஒரு ரகசியம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, நான் வந்தப்போலாம் ஏதோ பேசி பேசி நீங்க வந்து இது பண்ணீங்க" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ சுகன்யாவோட வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாரு. "பழனி என்ன சுகன்யா பண்ணி வச்சிருக்கிற நீயி? உனக்கு இந்த விஷயமெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்றாங்க. "உங்ககிட்ட சொல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? எதுவும் பண்ண போறதில்ல. உங்ககிட்ட சொல்றது ஒண்ணு, சொல்லாம இருக்கிறது ஒண்ணு. நான் தான் உங்கள பத்தி எதுவும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்த வேற உங்ககிட்ட சொல்லணுமா? அவங்க சின்னஞ்சிருக்குங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற முறை தானே. இப்ப அதுல என்ன தப்பு இருக்குது?" அப்படிங்கிற மாரி சுகன்யா பேசுறாங்க. இத பார்த்துட்டு பழனி ரொம்ப கோவப்பட்டு, "இங்க பாரு ஏற்கனவே இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரியாது. ஆனா நீ வந்து பிரச்சனைய பெருசு பண்ற மாரி எதுவும் பேசிட்டு இருக்காத. எனக்கு நீ பேசுறத பார்த்தா ரொம்ப கோவம் வருது" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ உங்களுக்கு கோவம் வேற வருமா? தேட்டருக்கு படம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ரூ. 300 எடுத்துட்டு வந்த ஆள் தானே நீங்க. அவங்கலாம் பாரு எப்படி ஜாலியா படத்துக்கும் போயிட்டு வந்திருக்காங்க" அப்படின்னு "ஓ படத்துக்கு போயிட்டு வந்து இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்குது. உனக்கு இதில வேற ஜாலின்னு வேற தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க இவங்க 2 பேரும் படத்துக்கு தனியாலாம் ஒண்ணும் போ கிடையாது. நானும் கூட தான் போயிருந்தேன். அங்க போனப்போ வந்துட்டு சரி இவங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வரட்டும். நான் எதுக்கு கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கோமதி ரொம்ப கோவப்பட்டு, "என்ன சுகன்யா பண்ணி வச்சிருக்கிற நீயி? நீ வீட்ல இருந்துகிட்டு இத்தனை வேலை நீ பார்த்துருக்கிறல்ல. பொண்ணு இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை நீ அப்பயே சொல்லியிருந்திருக்கலாம்ல. நான் ஏற்கனவே நான் உன்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. அரசியோட நடவடிக்கையே சரியில்லைன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ "இல்ல ஏற்கனவே இவங்க அரசியும் சுகன்யாவும் பேசிட்டு இருக்கிறத அடிக்கடி நானும் தான் கேட்டேன். ஆனா சரியாலாம் கேட்கல. ஆனா என்னமோ 2 பேத்துக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா சுகன்யா நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. பெரிய 2 குடும்பத்துக்கு நடுவுல பெரிய சண்டை வந்துருது. அப்ப அரசிக்கு பாண்டியன் சொல்றாங்க, "இன்னும் ஒரே வாரத்துல அரசிக்கு கல்யாணம் வைக்க போறேன் நானு. பார்த்துட்டு இருங்க. என் கல்யாணம் இப்ப என் பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். குமரா நீ நினைச்சதெல்லாம் எதுவும் இங்க நடக்காது. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு இங்க
வந்திருக்கா அப்படிங்கிறக்காக எங்கள் வீட்டு பொண்ணு அங்கே வருவான்ல நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற கதிர் சொல்கிறாங்க, ஏன் நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு